நீங்கள் பலனடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து தேவபக்தி என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது கேட்போம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆதியாகமம் 5:24. தேவபக்தி என்பது கிறிஸ்துவ குணத்தின் கனியாகும். நாம் திராட்சை செடியில் நிலைத்திருந்தால் நாம் ஆவியின் கனிகளை கொடுப்போம். திராட்சை செடியின் ஜீவன் தன்னைத்தானே கிரியைகளின் மூலம் வெளிப்படுத்தும். நாம் தேவபக்தியின் பண்பை பெற்றிருந்தால் பரலோகத்துடன் ஒரு நெருங்கிய மற்றும் நெருக்கமான தொடர்பு நமக்கு இருக்க வேண்டும். நாம் அவருடைய சாயலை வெளிப்படுத்தி உன்னதமானவருடைய புத்திரர்கள் மற்றும் குமாரத்திகள் என்பதை வெளிப்படுத்தினால் இயேசு நமது இல்லங்களில் விருந்தினராக குடும்ப அங்கத்தினராக இருக்க வேண்டும். குடும்பத்தில் தேவபக்தி என்பது அழகான ஒரு காரியமாகும். தேவன் நம்முடன் வாசம் செய்தால் நாம் பரலோகத்தில் கிறிஸ்துவனுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்கள் என்பதை உணர்வோம். தேவதூதர்கள் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து நமது நடக்கைகள் மென்மையாகவும் நீடிய பொறுமையுடனும் காணப்படும். நன்னடத்தை மற்றும் தேவ பக்தியை முக்கியப்படுத்துவதன் மூலம் நாம் பரலோக பிரகாரங்களுக்குள் செல்ல தகுதியுள்ளவர்களாவோம். நமது உரையாடல் பரிசுத்தமாயும் நமது சிந்தனைகள் பரலோக காரியங்கள் மீதும் இருக்கும். ஏனோக்கு தேவனுடன் சஞ்சரித்தார். அவர் தன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் தேவனை கனம் பண்ணினார். அவருடைய இல்லத்திலும் தொழிலும் இது தேவனுக்கு பிரியமானதா இருக்குமா என்ற கேள்வியை ஒவ்வொரு காரியத்திலும் அவர் கேட்டார். தேவனை நினைவு கூர்ந்து அவருடைய ஆலோசனைகளை பின்பற்றியதால் அவர் மாற்றமடைந்து தேவ பக்தியுள்ள மனிதராக மாறினார். அவருடைய வழிகள் தேவனை பிரியப்படுத்தின. நாம் தேவ பக்தியுடன் சகோதர சிநேகத்தையும் கூட்டி வழங்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம். நமது குணங்களில் இத்தகைய பண்பை சேர்க்க இந்த முயற்சியை நாம் எவ்வளவாக எடுக்க வேண்டியிருக்கிறது. அநேகமான நமது குடும்பங்களில் கடினமான சண்டையின் ஆவியானது வெளிப்படுத்தப்படுகிறது. கடுமையான வார்த்தைகளும் இரக்கமற்ற செய்கைகளும் தேவனுக்கு வருத்தமூட்டுகின்ற காரியமாகும். சர்வாதிகாரமான கட்டளையும் ஆணவமான மற்றும் இருமாப்பான நடத்தையும் பரலோகத்திற்கு ஏற்பு உடையவைகள் அல்ல. சகோதரருக்கு மத்தியில் அநேகமான வேறுபாடுகள் இருப்பதற்கு காரணம் அவர்கள் சகோதர தயவை வெளிப்படுத்த தவறிவிட்டனர். கிறிஸ்து நம் மீது வைத்திருந்த அந்த அன்பை நாமும் பிறகாக பெற்றிருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய உண்மையான தரம் பரலோகத்தின் தேவனால் மதிப்பிடப்படுகிறது. அவன் தன்னுடைய பரலோக வீட்டில் இரக்கமற்றவனாக இருந்தால் அவன் பரலோக வீட்டிற்கு தகுதியற்றவனாகிறான். யாரை அது துக்கப்படுத்துவதாயிருந்தாலும் எந்த கவலையுமின்றி தன் சொந்த வழியை பின்பற்றுவதையே விரும்புகிறவன் தான் ஆட்சி செய்தால் ஒழிய பரலோகத்திலும் திருப்தியாக இருக்க மாட்டான். கிறிஸ்துவின் அன்பே நம் இருதயங்களை கட்டுப்படுத்த வேண்டும். அப்பொழுது தேவ சமாதானம் நமது இல்லங்களில் தங்கி இருக்கும். தேவன் தாமே வாசிக்க கேட்ட வாசகங்களை ஆசீர்வதித்துக் கொள்வாராக. ஆமென்.